மனுஷ உடம்பு மாட்டு வண்டியும் ஒன்று, பெரிய ஆச்சரியமெல்லாம் இல்லை. மாட்டு வண்டியும் ஒன்று. மாட்டுக்கு அறிவு இருக்கா? 5 அறிவு. அதுவும் ஒரு அறிவு தான் ஐயா. ஓர் அறிவுன்னு ஏன் சொன்னா தெரியுமா? தொட்டா சுருங்கின்னு ஒரு செடி இருக்கு தெரியுமா? தொட்டா சினுங்கி சுருங்குதல், அதுக்கு தொட்டா உணர்ற தன்மை இருக்கு, அதனாலதான் அதுக்கு ஓர் அறிவு. அப்படின்னா உடம்பு இருக்குன்னு அர்த்தம். அடுத்து 2 அறிவு புழுப்பூச்சிகளுக்கு, தொட்டா சுருங்கும், துள்ளும், தொடுறது உணர்ச்சியில சுருக்கம். அதே நேரத்தில் வாய் இருக்கு சாப்பிட்றதுக்கு, அதனாலதான் அதுக்கு ஈரறிவு. தொட்டால் அப்ப தொடு உணர்ச்சி, சாப்பிட்ற உணவு உணர்ச்சி, அப்ப உடம்பு வாய் இருக்கு. 3 அறிவு. உடம்பு வாய் மூக்கு இருக்கு 3 அறிவு. உடம்பு வாய் மூக்கு கண்ணு இருக்கு 4 அறிவு. உடம்பு வாய் மூக்கு கண்ணு காதும் சேர்த்து 5 அறிவு. உடம்பு வாய் கண்ணு காது மூக்கு எல்லாம் சேர்த்து கடைசியா இதை செய்யலாம் செய்யக்கூடாது, இதை பார்க்கலாம் பார்க்கக்கூடாது, இங்க போகலாம் போகக்கூடாது, 6வது அறிவு. அந்த சிந்தனை மனிதனுக்கு உண்டு. மனுஷனுக்கு அது சரிதான். நீ சொன்னா அப்புறம் நான் ஏத்துக்குது. அது சில நேரத்தில் சில மனிதர்கள் அதை விடு. அது நான் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் 6 அறிவு. எல்லாருக்கும் 6 அறிவு இல்லை என்பது உலகம் ஒத்துக்கிருச்சு. அப்படி அப்ப மாட்டுக்கு 5 அறிவு. அறிவு மாட்டுக்கு 5 அறிவு இருக்கு. மாட்டு வண்டிக்கு அறிவு இல்லை, அது சடப்பொருள். மாட்டு வண்டி ஒரு புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போயில சொன்னானா, நெடுமால் திருமுருகா நித்த நித்த இந்த கதையா, ஏடு கிழியாதா, எழுத்தாணி உடையாதா, வாத்தியார் ஜாவாரா, வைத்தர் செல் தீராதான்னு சொன்னாராம். அது யாருன்னு கேள, இந்த கொடுமையை கேட்காத. சரி, இதே இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருமே, இது யாருன்னு ஆராய்ச்சி பண்ணா காரைக்குடி செட்டியார், காசி செட்டியார் தான் சொல்லியிருக்கிறார். கடைசியா அவங்க அம்மா சொல்றா எனக்கிட்ட, அந்த ஆட்சி எங்க அப்பா தான் இந்த மாதிரி பாடிட்டாரு, அவங்க கணவர். உடனே வாத்தியார் சொன்னாராம், வாத்தியார் சாவாரு, நான் செத்துட்டேன், இன்னொரு வாத்தியார் வந்துருவாரு, ஏடு கிழிஞ்சிடும், ஆனா இன்னொரு ஏடு வாங்கிடலாம். அவர் சொல்லியிருக்காரு. எழுத்தாணி ஏடு கிழிஞ்சிட்டாலும் இன்னொரு ஏடு வந்துடும், எழுத்தாணி உடஞ்சிட்டாலும் இன்னொரு எழுத்தாணி வந்துடும். நீ படிக்காம போனா முட்டாள் ஆயிடுவேடா, படிடான்னாராம். அப்ப கல்வி எவ்வளவு மூளை சிறந்தது, ஆக சிறந்ததுன்னு சிந்திச்சு பாரு. இப்ப அறிவில்லாத வண்டியில அறிவுள்ள மாடை பூட்டணும். தானா போய் மாட்டு வண்டி பூட்டுறது யாரு? மாட்டு வண்டிக்கு உரிமையாளர். மாட்டு வண்டிக்கு உரிமையாளர் என்ற உடையவர். மாட்டை வண்டியும் பூட்டியாச்சுன்னு மாடு ஏன் ஜவரியத்துக்கு போக முடியாது, மாட்டு வண்டி போக முடியாதுன்னு மறுக்க முடியாது. ஆனா மாட்டை வண்டியும் பூட்டி எங்க ஓட்டணும், எவ்வளவு தூரம் ஓட்டணும், எப்ப ஓட்டணும், எந்த ஊர்ல கொண்டு போய் அவுக்கணுங்கிற கணக்கு யாருக்கிட்ட இருக்கு? அதுபோல இந்த உடம்புக்கு அறிவு இல்லை, ஓடக்கூடிய மூச்சுங்கிற ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு. அறிவில்லாத உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி ஓட்டுகிறான் இறைவன் என்ற பரமாத்மா. அவருக்கு தான் தெரியும் எவ்வளவு தூரம் ஓட்டணும், எங்க ஓட்டணும், எப்போ அவுக்கணும்னு. அதுக்கடையில நீ நினைச்சாலும் முடியாது, நான் நினைச்சாலும் முடியாது. அதனால இறைவன் மிகப்பெரியவன். அந்த இறைவனை வழிபடுவதற்கு தான் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த திருவிழாவை கொண்டாடுகிறார்கள்.